Hi guys, welcome back to channel. So இப்போ நீங்க பார்த்திருக்கிற ஒரு சூப்பரான LoVe BGM பேக்கேஜ். ஸோ வேறு லெவலில் இருக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதா பார்க்க வரும். ஃபுல் ப்ராஜெக்ட்டுமே இருக்குது, ஆனால் நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ப்ரீசெட் மட்டும் போதுனாக்க நீங்கள் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2 minutesக்குள்ளே பாஸ்வேர்ட் நோட் பண்ணி இன்புட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ரீஷேட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். பீஸ்ட் மார்க் ப்ரீஷேட். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்ல. அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா பிக் ஆட் பண்ணுற இடத்துக்கு வந்துடுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பிக்குமே இந்த சைஸ்லாம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்போர்ட்டர் பட்டன் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்து கிரியேட் ஃப்ரம் பிஎன்ஜின்னு கொடுத்து இந்த பிக்கு இந்த சைஸ்லாம் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த பிக்கும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பேக் வந்துட்டு ப்ரீஷர்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக பிக் ஆட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டு ப்ளஸ் செகண்டை கொடுத்து மீடியா கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணீங்க இல்லையா, ஸோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 ஒவ்வொரு பிக்குமே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிக்கு எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சுட்டு பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேக்கப்ட் ப்ரீஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருப்பேன், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணாதீங்க. செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்குடைய எஃபெக்ட் கொடுத்துருப்பேன், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்கிற எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃபஸ்ட்டு 5 பிக்குக்கு மட்டும் இந்த எஃபெக்டை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், கரெக்டாக 5 பிக்கு மட்டும். கரெக்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ 6 பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ 7th பிக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6வது பிக் வருது இல்லையா, ஸோ அதுக்கு மட்டும் இந்த எஃபெக்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ மீதி இருக்கிறதுக்கு எல்லாமே சேம் அதே எஃபெக்ட் தான். ஸோ இந்த எஃபெக்டை முடிச்சுட்டு பின்னாடி அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட் கொடுத்துருங்களா, ஜஸ்ட்டு இப்போ இதை வந்து பார்த்தோன்னா நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 6வது பிக்குக்கு வந்து எஃபெக்ட்டு காப்பி பண்ண முட்டுங்களா, ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ணதே இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் பேக் வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 லேயர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு கீழே கருதும் பண்ணிவிட்டு அப்படியே நாம் காப்பி லேயர் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தினாக்கா பாக்ஸ் மாதிரி கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 லேயருமே லாஸ்ட் வரைக்கும் நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே லேயர் இருக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்கு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கிறதுனால அந்த லேயர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த பிக்கு ஆட் பண்ணுற அந்த லேயர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்க்கு வந்து ஸோ வந்துட்டு ஸோ அந்த செகண்ட் லேயர் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு எங்கே ஆட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு வரைக்கும் நீங்கள் கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற டெம்ப்ளேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிவிட்டு ஆர்டர் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.